தொடப்போம் நான் தொடப்போம் இது நாட்டு தொடப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம். சிக்கன் பாருங்கள் இங்கே கழுவி வச்சுட்டோம். சரியா பிடிச்சி வீடியோ எதுவும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊருக்கு போகிறதுக்கு இப்படி தான் நீங்கள் கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்லி இப்படி வரணும். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மழையெல்லாம் இந்த ரெய்னி சீசனில் மழை வந்தாக்கா இப்படி தான் தண்ணி போகும். இங்கேயும் தண்ணி போயிட்டு தான் கீழே போயிட்டு அந்த தண்ணி வந்து அங்கே தான் சேரும். அதனால தான் அதுக்கு பேர் நீர்த்திமின்னு வச்சுருக்காங்க அந்த ஊர் பேர். இப்போ பாருங்கள் மேலே இன்னொரு ஊர் வந்திருக்கு பாருங்கள், சாமி இந்த ஊரை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஊர் இது. இந்த ஊர் பேர் என்ன? முருகமல்ல. இப்படியா போட்டோம் போன வெய் பாருங்க. எவ்வளோ பெரிய ஊர் இருக்கு பாருங்க மேல. ஜனாலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்துக்கும் உச்சி மலைக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே பார்த்துட்டு இப்போ நாங்கள் திரும்பி போகிறோம். பாருங்கள் வெய்யெல்லாம் எப்படி இருக்குது. இந்த பக்கம் சுற்றி பாருங்கள், நல்ல பக்கமாக மலை தான். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க இந்த வாட்டி இங்கெல்லாம். கீழே போகலாம். இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம்லாம் மலை பாருங்கள், மலை ஊர் பாருங்கள். போடத்துக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஃபுல்லாக போடலை. இந்த மாதிரி சின்னரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா இருக்கு. ஃபுல் நாலா பக்கமும் மலை தான். மலை நடுவில் இப்போ நம்ம இருக்கோம். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வாங்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். கீழே ஒரு கோழி வாங்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது வழியெல்லாம். ஃபுல் ஃபார்மிங் லேண்டு தான் இதெல்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இங்கே ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி காலமாயிட்டார், இறந்துட்டார். அதனால் அவர் இங்கேயே எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்காரு, காவல் காத்துட்டு இருக்காருன்னு இந்த கோவிலில் இங்கே பூஜை பண்ணுறாங்க. இந்த இடத்துல நினைக்கிறது இங்கே கை கொடுக்கும். இங்கே நம்ம வந்து பொங்கல் வச்சு கோழி அறுத்து நம்ம எது மனசில் நினச்சிட்டு போகிறோமோ அது இங்கே கை கொடுக்குது. அமிர்தி தாண்டி இந்த பக்கம் நம்ம வரணும். இன்னும் கொஞ்சம் சாத்து மட்டும் இல்லை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிவர் மாதிரி போயிட்டுருக்கு. மேலே மலையிலேருந்து தண்ணியில் தண்ணி மாதிரி ரிவர். நிறைய விலங்குகள் எல்லாம் இருக்குது. நார்மலி பிகாக், டியர் அந்த மாதிரியெல்லாம் இங்கே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அமிர்தி ஜூ. இந்த பக்கம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஜூ இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு தான் அந்த சிக்கனை செய்யணும். ஏன்னா மேலே கோயெல்லாம் கிடைக்கல. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே போயிட்டு மீட் பண்ணலாம். தொடப்போம் இது தொடப்போம் நான் தொடப்போம் இது நாட்டு தொடப்போம். எவ்வளோ நேரமாக இது பிடிச்சிங்க அறுத்துங்கிறீங்க? இப்போ ஒரு 3 மணி நேரம் இருப்போம். வீட்டுக்கு தானே இது? வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது மாதிரி தான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி தொடப்பெல்லாம் பிடிச்சி எடுத்துன்னு வராங்க இந்த மலையிலேருந்து. ஒன்று வேணுமாண்ணா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம். சிக்கன் பாருங்கள் இங்கே கழுவி வச்சுட்டோம். இந்த வெங்காய தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். ஸோ சிக்கன் குழம்பு வச்சுட்டு உங்களை மீட் பண்ணலாம். அதுங்காட்டி வெயிட் பண்ணுங்கள். டு பி கண்டினியூ. ஸோ இங்கே இந்த குக்கும்பர் வெள்ளரிக்காய் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து இப்போது எது இங்கே இப்போது அறுவடை அது வளர்ந்துருச்ச வெள்ளரிக்காய் அதெல்லாம் இப்போது பறித்து வைப்பாங்க. நைட்டு வந்து அவங்க கம்பெனிக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் குக்கும்பர் யார் யார் எந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணல அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ பாருங்கள். இந்த மாதிரி தான் குக்கும்பர் பிளான்டேஷன் பண்ணுவாங்க. பாருங்க இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும் வெள்ளரிக்காய். இங்கே பறிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. சாப்பிடுத்து அந்த வெள்ளரிக்காய் காமிங்க. அவ்வளோ சின்னதாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும்ல இது. இங்கே பாருங்க இவ்வளோ சின்னதாக இருக்கு. இது ஃபர்ஸ்ட் அறுவடை அதனால இவ்வளோ சின்னதாக இருக்குது. சின்னது தான் திமாரிக்கத்தான் போய் திமாரிக்கத்தான் பணம் பெருசா எடுச்சானாக்கா அது பண்ண இல்லையா? 3 ரூபாய் போடுறாங்க கிலோ. இது எவ்வளோ? 45 ரூபாய் கிலோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் கிலோ. ஜாஸ்தி இது பெருசு ஆயிடுச்சுனாக்கா அதுக்கு விலை இல்லையா? அதுக்கு விலை கம்மியாக. ஸோ இது ஃபுல்லாக வெள்ளரிக்காய் தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள் பாட்டு போட்டுட்டு அவங்களோட இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை சாப்பிடணும். ஸோ அதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது வெள்ளரிக்காய். இந்த பாருங்கள் இதுலேருந்து தான் இந்த கிணத்துலேருந்து தான் இங்கே எல்லாத்துக்கும் தண்ணி பாய வைக்கிறாங்க. எத்தனை தடவை தண்ணி பாய வைக்கணும் இதுக்கு? ஸோ இப்போ தண்ணி ஊட்டமானாக்கா இப்போ தண்ணி பாய வச்சோம்னா நல்லா இருக்கும். செடி தலான்னு. இப்போ தண்ணி மோட்டரில் அந்த கரண்ட்டில் தண்ணி பாய வைக்க முடியல. மோட்டர் ஓட மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ ரொம்ப பிரச்சனை ஆகுது. ஸோ நம்ம விவசாயியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சாப்பிடலாம் போய். வாங்க சாப்பாடு சாப்பிடலாம். இந்த பொண்ணு சொல்கிறேன் கோயம்பூரில் உப்பு காரெல்லாம் நல்லா இருக்குதாண்ணா?
எல்லாத்தையும் சேர்ந்து போவோம். நம்ம பார்த்த அந்த ஊர் பார்த்தீங்கன்னா இந்த மலையோட நடுவில் தான் இருந்துச்சு. நம்ம இந்த பின்னாடி இந்த சின்ன வயலேருந்து தான் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வயலேருந்து நம்ம போனோம். பார்த்துங்க, இதுதான் அந்த லொக்கேஷன். இங்கே டேம் கட்டியிருக்காங்க. ஸோ ஃபுல் இந்த பக்கம் டேம், பெரிய டேம் இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் இப்படி இந்த மலையை சுற்றி மலை ஏறி அந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த டேம் தாண்டி தான் அந்த பக்கம் ஊர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then, bye from Ajay. ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடியுது. ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறோம். ஸோ until then, bye from Ajay. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதால் என்னோட ஒரு லைக், ஒரு கமெண்ட்டால் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், நமஸ்தே, சப்ஸ்கிரைப்.